மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 2ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாய பணிகளும் தாமதமாகவே தொடங்கின. இந்த நிலையில் இந்த ஆண்டும் டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மேட்டூர் அணையை பொறுத்தவரை அங்கு நீர் வரத்தை விட நீர் திறப்பு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டமும் மளமளவென சரிந்து வருகின்றது. அதுமட்டுமல்லாமல் பயிர்கள் முற்றுப்பெறாத நிலையில் இருப்பதால் பயிர்களின் தண்ணீர் தேவையும் அதிகமாக காணப்படுகிறது. விவசாயிகளின் தேவையும் கருத்தில் கொள்ளப்படும் என்றும் அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் தெரிவிக்கின்றனர். இது ஒருபுறம் இருந்தாலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடுமையாக சரிந்து வருவதால் வரும் கோடை காலத்தில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் காணப்படுகிறது. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை பெறும் காவிரி டெல்டா கடைமடை பகுதிகளில் அங்குள்ள விவசாயிகளின் பிரச்சினை என்ன, அவர்களது தேவை என்ன, அவர்களது கோரிக்கை என்ன, இதற்கான தீர்வு என்ன என்பதை குறித்துதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம். டெல்டா மாவட்டத்தில் தண்ணீர் ஆதாரமாக மேட்டூர் அணை உள்ளதால் நீர் வரத்தை விட நீர் திறப்பும் அதிகமாக இருக்கிறது. முதலில் இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை பார்ப்போம். மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு காலத்தை நீட்டிக்க வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். மேட்டூர் அணை மூலம் காவிரி டெல்டாவின் 11 மாவட்டங்களில் உள்ள 16.05 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு தண்ணீர் தாமதமாக திறக்கப்பட்டதால் விவசாய பணிகள் தாமதமாகவே தொடங்கின. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து குறைவாக உள்ளது. இதே நேரத்தில் அணையில் இருந்து பாசனத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் நீர்மட்டம் மளமளவென சரிந்து வருகிறது. கடந்த சில வாரங்களாக அணையில் இருந்து நொடிக்கு 6000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்நிலையில் கோடைக்கால குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு வரும் 28ஆம் தேதியுடன் அணையில் இருந்து நீர் திறப்பது நிறுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. ஜனவரி 28ஆம் தேதிக்கு இன்னும் 6 நாட்களே உள்ளன. ஆனால் பல பகுதிகளில் பயிர்கள் முற்றாத நிலையில் உள்ளன. இதனால் கவலையடைந்துள்ள டெல்டா விவசாயிகள் பாசனத்திற்கு மேலும் சில வாரங்கள் நீர் திறப்பை நீட்டிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த ஆண்டில் இதே நிலை நீடித்தபோது விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மேலும் 2 வாரம் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கிடையே சென்னை மாநகர குடிநீர் திட்டத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் எடுக்கும் திட்டம் ஒன்றையும் தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே கர்நாடக அரசு போதிய அளவு தண்ணீர் திறந்துவிடாததால் டெல்டா பகுதி விவசாயம் கேள்விக்குறியாகி வரும் நிலையில் மேட்டூரில் இருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு அப்பகுதி விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். டெல்டா விவசாயிகளின் கோரிக்கைக்கு செவி சாய்க்குமா அரசு? நேர்களே, டெல்டா விவசாயிகளின் பிரச்சனை என்ன, அவர்களது தேவை என்ன, அவர்களது கோரிக்கை என்ன என்பதை குறித்து பார்த்தோம். இதுகுறித்து மேலும் பல தகவல்களை வழங்குவதற்காக, நேரடி கள தகவல்களை வழங்குவதற்காக சேலத்திலிருந்து காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு. அதுபோல நாகையிலிருந்து காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீதர். அது மட்டுமின்றி அரங்கத்தில் நம்மோடு இணைந்து அவருடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக வந்துள்ளார் டெல்டா மாநில விவசாயிகள் சங்க தலைவர் திரு ரவீந்திரன் அவர்கள். வணக்கம் சார். முதலில் நமது சேலம் செய்தியாளர் சுரேஷ் பாபுடன் பேசுவோம். சுரேஷ் பாபு, சொல்லுங்க, மேட்டூர் அணையில இப்போ எவ்வளவு நீர் இருப்பு இருக்கிறது, எவ்வளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது, பாசனத்திற்காக அணையிலிருந்து எவ்வளவு நீர் திறந்துவிடப்படுகிறது? நிச்சயமா சௌதாமணி, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டி முடிக்கப்பட்டு தமிழக மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஸ்டான்லி நீர்த்தேக்கம் எனப்படும் மேட்டூர் அணை சேலம் உட்பட 11 டெல்டா மாவட்ட மக்களின் குடிநீர் தேவை மற்றும் பாசன தேவையை பூர்த்தி செய்து தரும் ஜீவாதாரமாக விளங்கி வருகிறது. இந்த மேட்டூர் அணையை நம்பி 11 டெல்டா மாவட்டங்களில் உள்ள 16.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பாசனம் பெற்று வருகிறது. மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று அப்போதே விதி நிர்ணயிக்கப்பட்டது. அதன்படி ஜூன் 12க்கு முன்பு 11 ஆண்டுகளும், ஜூன் 12இல் 15 ஆண்டுகளும், ஜூன் 12க்கு பிறகு 54 ஆண்டுகள் என மொத்தம் 80 ஆண்டுகள் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மேட்டூர் அணை நீர்மட்டம் 17.8 அடியாக இருந்த
இருந்தபோது டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியுமா என்ற ஒரு சிக்கல் எழுந்தது. இதனால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் விரக்தியின் உச்சத்திற்கே சென்றிருந்தனர் என்று கூறலாம். அப்போது கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி மற்றும் ஹேரகி அணைகள் வேகமாக நிரம்பி அதன் முழு கொள்ளளவை எட்டியது. இதனை அடுத்து அந்த அணைகளுக்கு வரும் உபரி நீர் அந்த அணைகளின் பாதுகாப்பு கருதி அப்படியே காவிரியில் திறந்துவிடப்பட்டது. இதனால் அதல பாதாளத்தில் இருந்த மேட்டூர் அணையின் நீர் மட்டம் வேகமாக உயரத் தொடங்கியது. இதன் காரணமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மேட்டூர் அணைக்கான மேட்டூர் அணை நீர் மட்டம் 100 அடியை எட்டியது. அப்போது டெல்டா மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று ஆகஸ்ட் 2ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து ஜூலை 29ஆம் தேதி மேட்டூர் அணை 100 அடியை எட்டியது. இதனை அடுத்து விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அக்டோபர் 2ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அப்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,33,000 கனஅடியாக அதிகரித்ததால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை அக்டோபர் 4ஆம் தேதி எட்டியது. இதனை அடுத்து கர்நாடக மாநிலம் மற்றும் கேரள மாநிலத்தில் பருவமழை குறைந்து அங்குள்ள அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து குறைவு, டெல்டா பாசனத்திற்காக வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களினால் மேட்டூர் அணை நீர்மட்டம் வேகமாக குறைந்து தற்போது 52 அடியாக உள்ளது. இன்று பிற்பகல் நிலவரப்படி மேட்டூர் அணை நீர்மட்டம் 52.07 அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 19.14 TMC ஆகவும் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு வெறும் 138 கனஅடியாகவும் உள்ளது. இதேபோல் பாசன தேவைக்காக 2000 கனஅடி நீர் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் தற்போது வரை டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து 166 TMC தண்ணீர் வழங்கப்பட்டுள்ளது. இந்த டெல்டா பாசனத்திற்காக நீர் வெளியேற்றப்படுவது வரும் 28ஆம் தேதியுடன் நிறுத்தப்பட உள்ளது. இதன் பிறகு மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக மட்டும் குறைந்த அளவு நீர் வெளியேற்றப்பட உள்ளது. தற்போது கோடைக்காலம் துவங்க உள்ள நிலையில் தற்போது மேட்டூர் அணையில் உள்ள நீர் இருப்பை கொண்டு மேட்டூர் அணையை மட்டுமே நம்பியுள்ள மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியுமா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்து இதன் பிறகு மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வேண்டும். அல்லது கடந்த ஆண்டுகளைப் போலவே கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்து அங்குள்ள அணைகள் அனைத்தும் வேகமாக நிரம்பி அந்த அணைகளின் பாதுகாப்பு கருதி மேட்டூர் அணைக்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட்டால் மட்டுமே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து நடப்பாண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி காவிரியில் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியும் என்ற ஒரு சிக்கனம் எழுந்துள்ளது. சௌதாமணி, சுரேஷ் பாபு, தொடர்ந்து பேசலாம். இப்போது நமது நாகை மாவட்டத்தில் உள்ள செய்தியாளர் ஸ்ரீதர் நம்மிடையே காத்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். ஸ்ரீதர், அதாவது மேட்டூர் அணையின் நீரை நம்பியுள்ள டெல்டா மாவட்டத்தின் கடைமடை பகுதியில் உள்ள விவசாயிகள் அவருடைய விவசாய நிலங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? அங்குள்ள கதிர்கள் இப்போது எந்த நிலையில் உள்ளன? இன்னும் எவ்வளவு தண்ணீர் அந்த நெற்பயிர்களுக்கு தேவைப்படுகிறது? நிச்சயமா சௌதாமணி, அதாவது பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தின் கடைமடை பகுதியான நாகை மாவட்டம் என்பது செல்வ செழிப்புடன் நிறைந்த பகுதி. இந்த பகுதிக்கு அதாவது இந்த பகுதி மாற்று இடங்களிலிருந்து வரும்போது தெரியும், இந்த பகுதியை இருமருங்கிலும் நின்று அந்த பயணத்தின் போது அந்த பயணிகளும் பொதுமக்களும் போகும்போது பார்ப்பாங்க. இந்த பகுதி முழுவதும் அவ்வளவு பச்சை பசேல்னு செழிப்பா வாழ்ந்த பகுதி. முப்போகமும் எப்போதுமே இந்த விவசாயிகள் சுறுசுறுப்பா விறுவிறுப்பா அந்த சம்பா சாகுபடி பணிகளை விவசாய பணிகளை தொடங்கி இருக்கிற பகுதியா இருந்த இந்த நாகை மாவட்டத்தின் கடைமடை பகுதி என்பது தற்போது களையிலிருந்து காணப்படுகிறது. ஏனென்றால் குறிப்பா இந்த 3 போகம் இவர்கள் இங்குள்ள விவசாயிகள் இங்க விவசாய பணியை மேற்கொண்டு வராங்க. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் அதாவது 1,72,000 ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள விவசாயிகள் இங்கு சம்பா சாகுபடியை தொடங்கினாங்க. ஆனா மேட்டூர் தண்ணின்றது இவங்களுக்கு காலந்தாழ்ந்துதான் இவங்களுக்கு கிடைத்தது. அதையும் பொருட்படுத்தாம இங்குள்ள விவசாயிகள் தற்போது அவங்க வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக அதை இந்த நாகை மாவட்டம் முழுவதும் தொடங்கினார்கள். தொடங்கி தற்போது நடைபெற்று வந்த இந்த சம்பா சாகுபடி பணிகள் என்பது இப்போது அறுவடை காலமாக மாறி அதனை விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். அடுத்தபடியாக குறுவை சாகுபடிக்கு அவங்க போகணும். ஆனா அதுக்கான தண்ணீர் என்பது முறையான நேரத்தில் வழங்கப்படலன்றது நாகை மாவட்ட விவசாயிகளின் குற்றச்சாட்டாகும்.
இதையெல்லாம் வந்து களையணும், தமிழக அரசும் மத்திய அரசும் களையணுன்றதான் பிரதான கோரிக்கையா இங்க உள்ள விவசாயிகள் வச்சுட்டு வர்றாங்க. அது இல்லாம நாகை மாவட்டத்துல இந்த தாளடி பருவத்துல செய்ய வேண்டிய அந்த விவசாய பணியும் தற்போது செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா நாகை மாவட்டத்துல தொடர்ந்து நிலத்தடி நீர் வந்து உப்பா மாறிக்கிட்டு வருது. தண்ணீர் என்பது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் என்பது தொடர்ந்து வந்தால் மட்டுமே இங்கு அந்த தண்ணீரை தேங்கி வைக்கும் போதுதான் அந்த நிலத்தடி நீர் வந்து நல்ல தண்ணியாக மாறும். ஆனா தேக்குவதற்கான வாய்ப்பும் இங்கு இல்ல, குறைவான தண்ணீர் வருவதும் ஒரு காரணம். அதனால அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து இங்கு வந்து அது முறையாக தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி இதற்கு முடிவெடுத்து திட்டமிடுதல் அவசியம்னு இங்குள்ள விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. சௌதாமணி, இது குறித்து மேலும் நம்மிடம் பேசுவதற்காக காவிரி விவசாய பாதுகாப்பு சங்க பொதுச் செயலாளர் திரு தனபால் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்போம். அதாவது விவசாயிகளின் இந்த பிரச்சனையை எப்படி அரசுகள் மேற்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசாங்கம் என்பது இந்த பகுதியில் தமிழ்நாட்டினுடைய மொத்த உணவு தேவையில 52% உற்பத்திங்கிறது இந்த டெல்டா மாவட்டம். இந்த டெல்டா மாவட்டத்திற்கென்று சிறப்பு முன்னுரிமை கொடுத்து இந்த பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை நீரையும் காவிரி நீர் தொடர்ந்து பொய்த்து போற ஒரு நிலையில கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற காவிரி நீரை கொண்டு இந்த விவசாயத்தை மேம்படுத்தணும்னா உடனே நீர் நிர்வாகம்ங்கிற கட்டமைப்பு இருக்கு இல்லையா, பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய நீர் நிர்வாக கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணும். அது மேம்பாடு என்பது பேரளவுலேயே இதுவரைக்கும் தொடர்ந்து இருக்கு. அளவீடுகள் படியும் மதிப்பீடுகள் படியும் எந்த பணிகளும் மேற்கொள்ளாம பேரளவில் இந்த பணிகள் எல்லாம் இருப்பதனால ஆத்துல தண்ணி போது தவிர வயல்களுக்கு ஏறி பாயாத ஒரு நிலை. கால்வாய்களில் இருக்கக்கூடிய அனைத்து மதகுகளுக்கும் தலப்பு பலகை இல்லாம இருக்கு. இந்த தலப்பு பலகை இல்லாததுனால இந்த பகுதிக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து மேட்டுப்பகுதிகளுக்கு அடைச்சி திருப்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போனதுனாலதான் இந்த ஆண்டு அளவிட முடியாத அளவிற்கு சூற நோய்களும் மஞ்சள் நோயும் தாக்குதல் தொடுத்து இந்த விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு. குறிப்பா வெண்ணாறு வடிநிலை கோட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர் என்பது முற்றிலும் இல்லாத ஒரு நிலையில காவிரி நீரை கொண்டுதான் இங்க விவசாயம் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில காவிரி நீர் என்பது தொடர்ந்து இல்லாமலே போய்விட்ட ஒரு நிலை நோக்கி தள்ளப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு குறுவை சாகுபடி ஜூன் மாசம் துவங்க வேண்டிய சாகுபடி ஆகஸ்ட் மாதம் வந்து சம்பா சாகுபடி துவக்கும் போதுதான் துவங்க முடிஞ்சது. அப்படி துவங்கப்பட்ட சாகுபடி கூட ஜனவரி 28 அணை சாத்தும் வரை தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்கின்ற மரபு இருந்தாலும் தற்பொழுது மேட்டூர் அணையுடைய இருப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சு வந்து குடிநீருக்கும் பற்றாக்குறை ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையில கடந்த 15 தினங்களாக தண்ணீர் திறப்பு என்பது 5000-4000 கனஅடிக்கு குறைக்கப்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு கடமடை விவசாயம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. சௌதாமணி, பாத்தீங்கன்னா காவிரி நீரை நம்பி இந்த விவசாயிகள் விவசாயத்தை தொடங்கி இருப்பதாகவும் எனவே அந்த தண்ணீர் கிடைக்காதனால பயிர்கள் சூரிய நோய்க்கு ஆளாகியதாக தெரிவித்திருக்கார்கள். சௌதாமணி, ஸ்ரீதர், இது குறித்து மேலும் விரிவாக தொடர்ந்து பேசலாம். இப்போது நமது அரங்கத்தில் உள்ள விருந்தினர் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் திரு ரவீந்திரன் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். அதாவது இப்போ மேட்டூர் அணையின் தற்போதைய நிலை, அங்குள்ள கடைமடை காவிரி டெல்டா மாவட்டத்தின் கடைமடை பகுதி விவசாயிகளின் தற்போதைய நிலை, அவர்களது கோரிக்கை, அங்குள்ள விவசாயிகள் சங்க தலைவர் என்ன சொன்னார், அதெல்லாம் வந்து கேட்டீங்க. இதையெல்லாம் வச்சு உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? டெல்டா மாவட்ட விவசாயத்தை பொறுத்த மட்டில் மேட்டூர் அணை நம்பித்தான் நம்ம இருக்கும். ஆனா மேட்டூர் அணைக்கு நீர் ஆதாரம் என்பது கர்நாடகா, கேரளா மாநிலத்தில் பெய்யக்கூடிய மழையினுடைய அளவு பொறுத்து தான். வழக்கமா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 4 மாதங்கள்ல 120 நாட்கள்ல வந்து தென்மேற்கு பருவமழை 76 நாட்கள் பெய்யும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த காலத்துல 90 நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை 56 நாட்களுக்கு பெய்யும். ஆனால் கடந்த சமீப கால ஆண்டுகள்ல தென்மேற்கு பருவமழை 76 நாட்கள் இடைவெளி விட்டு பெய்ய வேண்டிய நிலையில் இருந்த காலம் மாறி தற்பொழுது 54, 48, 36. சமீப காலமாக தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையின் அளவு குறைந்துள்ளதாக சொல்றீங்க. மழையுடைய அளவு குறையல, மழை பெய்யக்கூடிய நாட்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்துல மழை பெய்து முடிஞ்சு விடுது. அப்ப தேவையான தண்ணீர் நமக்கு தேவை இருந்தபோது நீர்நிலைகள் நிரம்பி மீதமுள்ள உபரி தண்ணீர் கடலுக்கு தான் போக வேண்டிய கட்டாயம். கடந்த காலங்களில் ஒரு 10 நாள் மழை பெய்யும், 10 நாள் மழை இருக்கும். இந்த 10 நாள் மழை நம்முடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக்குவோம். மீதி 10 நாள் தேவை போக நீர்நிலைகள் குறைந்த பிறகு மீதமுள்ள நாட்கள் மழை பெய்கிற போது நீர்நிலைகள் நிரம்பும். ஆனால் தற்போதுள்ள நிலையில தென்மேற்கு பருவமழையும் சரி வடகிழக்கு பருவமழையும் குறிப்பிட்ட காலம் முழுமையாக பெய்யாமல் குறைந்தபட்சம் 20-25 நாட்களாக பெய்து முடித்து விடுவதால் முழுமையான நீரை நாம் பயன்படுத்த முடியாமல், சேகரிக்க முடியாமல் வீணாக செல்கிறது என்பது ஒரு புறம். கர்நாடகத்திலிருந்து திறக்கக்கூடிய தண்ணீரை பொறுத்த மட்டில்தான் மேட்டூர் அணை திறக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு வரை 80 முறை மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஜூன் மாதம் 12 முறையாக வழக்கமாக மேட்டூர் அணை பாசனம் திறக்கப்பட்டு ஜனவரி மாதம் 28 மூடுவது வழக்கம்.
ஆனால் இந்த 80 முறைகளில கிட்டத்தட்ட மே மாதம் 4 முறை திறக்கப்பட்டிருக்கிறது, ஜூன் மாதம் 40 முறை திறக்கப்பட்டிருக்கிறது, ஜூலை மாதம் 24 முறை திறக்கப்பட்டிருக்கிறது, ஆகஸ்ட் மாதம் 7 முறை திறக்கப்பட்டிருக்கிறது, செப்டம்பர் மாதம் 2 முறை திறக்கப்பட்டிருக்கிறது, அக்டோபர் மாதம் 1 முறை, நவம்பர் மாதம் 1 முறை. ஆக நீர் வடக்கு தென்மேற்கு பருவமழை மூலமாக கிடைக்கக்கூடிய மழை நீரை வரத்தை பொறுத்துத்தான் மேட்டூர் அணை நிரம்பி அதன் அடிப்படையில் தான் மேட்டூர் அணை திறக்கப்படுவது வழக்கம். மேட்டூர் அணை எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அந்த தண்ணீர் கல்லணைக்கு வந்து சேர்ந்து அதன் பிறகு அந்தந்த வாய்க்கால்களுக்கு மாவட்டங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய வகையில் அந்தந்த மாவட்டங்களிலே சாகுபடி பணிகள் துவங்குவது வழக்கம். சமீப காலமாக தட்பவெப்பநிலை மாற்றத்தின் காரணமாக மழையினுடைய அளவு குறைந்து போயிருப்பதை நாம் உணர வேண்டும். ஆபத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். எனவே நீரை சேமித்து நீரைக்கு ஏற்ப விவசாயம் செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இப்போது சேலத்தில் உள்ள எமது செய்தியாளர் சுரேஷ் பாபுவிடம் இது குறித்து மேலும் தகவல்களை கேட்போம். சுரேஷ் பாபு, சொன்னீங்க அதாவது அங்குள்ள மக்களின் கோரிக்கையானது அதாவது ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகும் தண்ணீர் திறப்பு நாட்களை வந்து அதிகரிக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதாவது அங்கு அணையில் நீர்வரத்து குறைவாக உள்ளது, அதனால் வெளியேற்றும் அளவும் குறைவாக உள்ளது. இப்படி இருக்கும்போது விவசாயிகள் வந்து இன்னும் தண்ணீரின் நாட்கள் நீட்டிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். கடந்த ஆண்டும் இதே போல நீட்டிக்கப்பட்டது, இந்த வருடமும் அதுபோல நீட்டிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதா? அரசு தரப்பில் இது குறித்து என்ன சொல்லப்படுகிறது? நிச்சயமா சௌதாமணி, காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை மத்திய அரசு இதழில் வெளியிட வைத்து தமிழக அரசு சாதனை படைத்திருந்தாலும் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய முறையான நீரை வழங்காமல் தற்போது வரை கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து ஒரு துரோகத்தை இழைத்து வருகிறது என்றே கூறலாம். இனிவரும் நாட்களில் தமிழக அரசு தமிழகத்தின் உரிமையை போராடி பெற்றால் மட்டுமே நடப்பாண்டு, அதாவது 2014-2015 ஆண்டிற்கான டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் வழங்க முடியும் என்ற ஒரு நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட்டு ஜனவரி 28ஆம் தேதி அணை மூடப்படுவது வழக்கம். இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது தமிழக அரசின் உத்தரவு வந்தால் மட்டுமே தங்களால் காலக்கெடுவை நீட்டிக்க முடியும் என்பதும், அதாவது ஜூன் 12 டெல்டா பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து ஜனவரி 28ஆம் தேதி வரை தண்ணீர் வழங்க வேண்டும் என்பது மட்டுமே தமிழக அரசின் உத்தரவு என்றும், ஒருவேளை தமிழக விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அரசு உத்தரவிட்டால் அரசின் உத்தரவை செயல்படுத்த தாங்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். அப்போது தற்போது உள்ள நீர் இருப்பை கொண்டு டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது கால நீட்டிப்பு செய்தால் எஞ்சியுள்ள தண்ணீரை வைத்து மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்ற ஒரு தகவலையும் அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சௌதாமன், சுரேஷ் பாபு, அதாவது மக்களின் கோரிக்கை வந்து தண்ணீர் திறக்கப்படும் கால அளவை நீட்டிக்க வேண்டும் என்பது, ஆனால் அவ்வளவு நீட்டிப்பதற்கான தண்ணீர் வந்து அணையில் இருக்கிறதா? நிச்சயமா சௌதாமணி, 52 அடி நீர் மட்டுமே உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு அவர்கள் கேட்கும் அளவு தண்ணீர் வழங்கப்பட்டாலுமே கூட எஞ்சியுள்ள தண்ணீரை முழுமையாக இந்த கோடை காலத்தில் பொதுமக்களுக்கான குடிநீர் விநியோகம் செய்யப்படுமா என்ற ஒரு சந்தேக நிலையும் ஏற்பட்டுள்ளது. ஆனால் தற்போதுள்ள நிலவரப்படி மேட்டூர் அணையில் இருந்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தண்ணீரை வழங்கினாலுமே கூட தற்போதுள்ள நிலவரப்படி கோடை காலத்தில் சமாளிக்க முடியும் என்பது மட்டும் நிதர்சனமாக உள்ளது. சௌதாமணி, சுரேஷ் பாபு, அணையின் தற்போதைய நீர் நிலவரம் குறித்த விவரங்களை சொன்னீங்க. தொடர்ந்து இது குறித்து பேசலாம். இப்போது நமது திருவாரூர் மாவட்ட செய்தியாளர் திரு கருணாநிதி அங்குள்ள நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார். தொடர்ந்து கேட்போம். ஜனவரி இறுதியில மேட்டூர் அணை மூடப்படுறது வழக்கம் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கருக்கு மேல தாளடி பயிர்கள் இன்னும் கதிர் வராத நிலையில இருக்கு. அதுக்கு அந்த பயிருக்கு கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வரை, பிப்ரவரி 15 வரை தண்ணி தேவைப்படுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஆனா மேட்டூர் அணையில் இப்ப தற்சமயம் ஒரு இக்கட்டான நிலையில தண்ணீர் இல்லாத நிலையில ஜனவரியில மூடுறது வழக்கமா இருக்கு. நடுவர் மன்ற தீர்ப்பின்படி அதாவது ஜனவரி இறுதிக்குள்ள அந்த மேட்டூர் டேம் மூடணும், ஒரு போக சாகுபடிக்கு மட்டும் தான் தண்ணி எடுக்கணும் கர்நாடக அரசு சொல்லுது. ஆனா அதே நேரத்துல கர்நாடக அரசு என்ன சொல்லுதுன்னா அது வருடம் முழுவதும் அவங்க அணையில இருந்து தண்ணி எடுக்கிறாங்க, அவங்க பாசன பகுதியில் அதிகப்படுத்துறாங்க, ஏரி குளங்கள்ல அவங்க தண்ணியை தேக்குறாங்க. எனவே இங்க உள்ள டெல்டா விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா தமிழக அரசு அதாவது அணையை மூடுவதற்கு கால நிர்ணயம் பண்றது மாதிரி அணையை திறப்பதற்கான நடவடிக்கை, அதாவது ஜூன் 12னா ஜூன் 12 தண்ணி திறக்கணும், அந்த ஜூன் 12 தண்ணி திறக்கணும், மேட்டூர் டேம்ல தண்ணி இருக்கணும். அந்த தண்ணி பெறுறதுக்கு உடனடியாக காவேரி மேலாண்மை வாரியம் கண்காணிப்பு அமைக்கிறதுக்கு மத்திய அரசு வலியுறுத்தி கர்நாடக அரசிடம் இருந்து தண்ணீரை தொடர்ந்து பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கு குறிப்பாக காலந்தாழ்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் தாளடி காலந்தாழ்ந்து பல இடங்களிலே கதிரவன் நிலையில் இருக்கிறது.
அதற்கு தண்ணீர் தேவை. ஆகவே நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு என்பதை விட நடைமுறையில் இருக்கிற வழக்கு, கர்நாடகத்தின் தேவையற்ற போக்கு இவைகளை கணக்கில் கொண்டு ஜனவரி இறுதிக்கு பிறகும் பிப்ரவரி மாதம் வாக்கில் மேட்டூர் அணை மூடுவதற்கான முயற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜனவரி இறுதியிலே மூடப்பட வேண்டும் என்றால் ஜூன் 12 தண்ணீர் திறப்பதற்கான முறையிலே கர்நாடகம் தீர்ப்பின்படி தண்ணீர் கொடுப்பதற்கான தொடர் முயற்சி எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் கருத்தாகும். தொடர்ந்து இது குறித்து நமது அரங்க விருந்தினர் ரவீந்திரன் அவர்களிடம் பேசுவோம். இப்ப அதாவது கால நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும். அப்படி என்றால் தான் 3ஆம் போகத்தையும் நம்ம இது பண்ண முடியும், 2ஆம் போகத்தில் உள்ள பயிர்களையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது அங்குள்ள விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில என்ன கேள்வினா, அதாவது ஏற்கனவே தண்ணீர் 52 அடிதான் இருக்கிறது. 50 அடிக்கும் குறைவாக வந்தால் நம்ம கண்டிப்பாக அடியின் நீர்மட்டத்தை பயன்படுத்த முடியாது. அந்த தண்ணீர் குடிநீர் தேவைக்காகத்தான் பயன்படுத்த முடியும். இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அங்குள்ள தண்ணீர் வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்ப்பது சாத்தியமா? அவங்க தண்ணீர் தேவைங்கிறது சாத்தியம்தான். ஆனால் இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா, கடந்த காலங்களில் தண்ணீர் திறக்கிற பொழுது அந்தந்த மாவட்டங்களுடைய நிர்வாகம் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளை அழைத்து கலந்தாலோசனை நடத்துவார்கள். தண்ணி இப்ப திறக்க போறோம், எவ்வளவு தண்ணி தேவை, எந்தெந்த பாசன பகுதிகளில் முதல் கட்ட நடவடிக்கை எடுக்கும், கடைமடை பாசன பகுதி எப்ப தண்ணி சேரும், அது மாதிரி பணிகள் எப்போ ஆரம்பிக்கும் போது எவ்வளவு தேவைகள், உரங்கள் எவ்வளவு தேவை, விதைகள் எவ்வளவு தேவைங்கிற அது குறித்த ஒரு கலந்துரையாடல் இருக்கும். ஆனால் சமீப காலமாக அந்த போன்ற கலந்துரையாடல் கிடையாது. எங்களை பொறுத்தவரை விவசாயிகளை பொறுத்தவரை மைண்ட் செட்னே சொல்லலாம். எப்போ நீங்க மேட்டூர்ல தண்ணி திறந்தாலும் அது செப்டம்பர் மாதம் தான் நாங்கள் சம்பா சாகுபடி பணிகள் துவங்கும். ஆக நீங்க ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறந்தால் கூட செப்டம்பர் மாதம் தான் சம்பா சாகுபடி திறக்கும் போது அப்ப இடைப்பட்ட காலங்களில் திறக்கப்படுகிற தண்ணீர் வீணாகிறது. ஆக இது குறித்து அரசு ஒரு மிக முக்கியமான அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீர் நிர்வாகம் குறித்த பயிற்சிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். தண்ணீர் திறக்கப்படுகிற காலம் பொறுத்து தண்ணீர் சாக்கப்படுகிற அணை மூடப்படுகிற நாள் வரை இடைப்பட்ட காலங்களிலே எந்த நேரத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் தண்ணீர் விநியோகிக்க முடியும், அந்த அடிப்படையில் விவசாயிகள் பணியை துவங்க முடியும் என்கிற கலந்தாய்வெல்லாம் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே வருங்காலத்தில் இது போன்ற பிரச்சனைகளை தீர்வு ஏற்படுத்த முடியும். அதாவது அரசு தான் இந்த மாதிரி பணிகள் செய்ய வேண்டும் சொல்றீங்க. ஏற்கனவே அதாவது விவசாயிகள்ட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கு. இந்த செப்டம்பர் மாசத்துல திறப்பாங்க, 3ஆம் போகம் 2ஆம் போகம் நாங்க செய்வோம், ஒரு மைண்ட் செட் இருக்குதான் சொல்றீங்க. இப்ப தண்ணீர் இப்ப இல்ல, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமையில இந்த 3ஆவது போகத்தில் நீங்க தண்ணீர் குறைவாக தேவைப்படும் தானியங்களை பயிர் செய்வது போன்ற வழிவகைகளை செய்யலாமே. ஆமா, இப்ப எல்லாருமே 120 நாட்கள் குறைந்த பயிர்கள் தான் பயிர் பண்றோம். 120 நாள் பயிர் தான், யாருமே அதிகம்லாம் கிடையாது. ஆக ஒரு குறிப்பிட்ட காலத்துல மேட்டூர் அணை இப்ப இந்த மாசம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி திறந்தாங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம், 4 மாதத்துல 3 மாத பயிர் நிச்சயமா பயிர் செய்யலாமே. அது மாதிரி பயிற்சிகள் வேணும். 2வது, தேவைக்கு அதிகமாக தண்ணீர் செலவிடப்படுகிறது என்பது நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். காரணம், எங்கள் விவசாயிகளிடத்தில் நீர் பகிர்ந்தளிப்பதில் ஒற்றுமை கிடையாது. அனைவரும் ஏகபோகமாக ஒரே காலகட்டத்தில் பயிர் செய்ய வேண்டும் என்பதால் இந்த நிலை ஏற்படுகிறது. நீர் விகிதாச்சார அடிப்படையில் பகிர்ந்தளிக்கிற பொழுது அதை பெற்று உரிய வகையிலே உரிய காலத்திலே பணிகள் துவங்கி அந்த அடிப்படையில் உரிய காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும் என்கிற மனநிலைக்கு விவசாயிகளை கொண்டு வருவதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட வேண்டும். நீர் மேலாண்மை பயிற்சிகள் தமிழகத்தை பொறுத்தமட்டில், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தமட்டில் அவசியமான ஒன்று. அதாவது விவசாயிகளுக்கு தேவையான நீர் மேலாண்மை பயிற்சிகள் அரசு தரப்பில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க. அது ஒருபுறம் இருந்தாலும் இப்போதைய தேவை என்னன்னா, அதாவது மேட்டூர் அணையின் நீர் திறப்பு நீட்டிக்க வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை. இது நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, சாத்தியக்கூறுகள்? அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா மழையும் இல்லை. கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி மழையினுடைய அளவு சராசரி மழையினுடைய அளவை விட குறைவாக மழை பெஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டர் 300 மில்லிமீட்டர் மழை குறைவு. ஆக மழை இல்லாத பட்சத்தில் நீர்நிலைகள் நிரம்பி இல்லாத நிலையில் மேட்டூர் அணையில் தான் தண்ணீர் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறதால் கடைமடை பாசன விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கு தேவைப்படுகிற தண்ணீரை கிடைக்கக்கூடிய வகையில் அறுவடை செய்யும் வகையில் தண்ணீர் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கடைமடை பகுதி விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கீங்க. இப்ப மழை காலத்தில் அதிக அளவு தண்ணீர் வீணாக கடலில் கலக்கிறது. இது மாதிரி தண்ணீரை சேமிப்பதற்கான என்னென்ன நடவடிக்கைகளை முன்வைக்க வேண்டும்? அடிப்படை இரிகேஷன் பிளானிங் ஸ்ட்ரக்சர் ஃபார் தமிழ்நாடு பொறுத்தளவு வடகிழக்கு பருவமழையில் பெய்யக்கூடிய மழை அனைமே 40% மட்டும் நமக்கு பயன்படுது. அதெல்லாமே கடலுக்கு போயிடுது. ஏன்னா அங்க சேமிக்க முடியாது. கடந்த காலங்களில் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படுகிற மழையினுடைய அரிப்பு ஏற்பட்டு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு கடல் மட்டத்தை விட நில மட்டத்தினுடைய அளவு குறைந்து இருக்கிறது. இதனால்தான் கடல் நீர்மட்டம் உயர்கிற பொழுது எளிதாக ஆறுகளின் வாயிலாகவும் வாய்க்கால்கள் வாயிலாகவும் நிலப்பகுதியில் புகுந்து உப்பு நீர் தாக்கம் ஏற்படுகிறது. இதையெல்லாம் தடுக்கும் பொருட்டு தடுப்பணைகள் கட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இது பல காலங்களாக நாங்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம்.
எல்லா ஆறுகளுமே நீங்க தடுப்பணை கட்டினா ஓரளவு குறைஞ்சபட்சம் மழைநீர் சேமிக்க முடியும், கிடைக்கக்கூடிய கர்நாடக தண்ணீரை சேமிக்க முடியும், உப்பு நீர் தடுப்பு உள்புகுவதை தடுக்க முடியும். இது ஒரு திட்டங்கள் மிக அவசியமான ஒன்று. அதாவது அரசு செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்து சொல்றீங்க. தொடர்ந்து இது குறித்து பேசலாம். இப்போது நம்முடைய நாகை செய்தியாளர் ஸ்ரீதர் நம்முடைய இருக்கிறார், அவரிடம் கேட்போம். ஸ்ரீதர், சொன்னீங்க அங்குள்ள விவசாயிகளின் கோரிக்கை என்னென்றா 3ஆம் போகம் பயிர்களை காப்பாற்றுவதற்காக என்ன நடவடிக்கை செய்யப்பட வேண்டும், அங்குள்ள விவசாயிகளின் கோரிக்கை என்னவாக இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ அதாவது அரசு 3ஆம் போகம் பயிரை காப்பாற்றுவதற்காக நிலத்தடி நீரை பயன்படுத்துவதற்காக பல வசதிகளை செய்து கொடுத்துள்ளது. அதாவது இலவச மின்சாரம், 3ஆம் போகத்திற்கு தேவையான உபகரணங்கள் வழங்குதல், நிறைய விஷயங்களை அரசு செய்து கொடுத்துள்ளது. சோ அவற்றையெல்லாம் பயன்படுத்தி நிலத்தடி நீரை பயன்படுத்தி அவர்கள் அந்த 3ஆம் போக பருவத்தை பயிர் செய்யலாம். இதை விட்டுவிட்டு மேட்டூர் அணையின் நீர்வரத்தை அவர்கள் ஏன் எதிர்பார்க்கிறார்கள்? நிச்சயமா சௌதாமணி, அதாவது பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்தின் கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்தில் 2 லட்சம் விவசாயிகள் இங்க இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா வேதாரண்யம், கீவளூர், கீழையூர், சிக்கல், சீர்காழி, மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் இந்த 2ஆம் போகம் எப்பொழுதும் அதாவது அந்த விவசாய பணிகளை அங்குள்ள விவசாயிகள் செய்து வருகின்றனர். ஆனால் நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை 3ஆம் போகத்திற்கு ஏற்ற இடம் எதுவென்றால் சீர்காழியும் மயிலாடுதுறை மட்டும்தான். ஏன்னா அந்த பகுதியில தான் நிலத்தடி நீர் இருக்கு. இந்த பகுதி கடலுக்கு அருகே இருக்கிறதுனால நாகப்பட்டினம், வேதாரண்யம், கீவளூர் எல்லாம் நிலத்தடி நீர் உப்பாக மாறதுனால இங்குள்ள விவசாயிகள் அதை செய்ய முடியறதில்ல. அரசாங்கம் நீங்க சொல்லும்படி அதாவது அரசாங்கம் சில மானியங்களை வழங்கி இருக்குது. அது குறித்து நம்மளும் அங்க இருக்கிற விவசாயிகள்கிட்ட கேட்போம். சார், இப்ப குறிப்பா தமிழக அரசு இலவச மின்சாரம், டீசல் மானியம், அதாவது 3ஆம் சாகுபடி தொடங்க டீசல் மானியம் போன்ற சலுகைகளை வழங்கி வருகிறது. இதை வைத்து இதை செய்ய முடியுமா? 3ஆம் போக சாகுபடிக்கு டீசல் மானியம் என்பது கிடையாது. ஆனா மயிலாடுதுறை கோட்டத்துல, குறிப்பா காவிரி கோட்டத்துல குத்தாலம், மயிலாடுதுறை, சீர்காழி, செம்மனார் கோயில் இந்த பகுதிகளில் மட்டும் நிலத்தடி நீரை கொண்டு விவசாயம் பண்ண முடியும். அந்த பகுதிகளுக்கு மட்டும் வேளாண்மை சிறப்பு முன்னுரிமை திட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பகுதிகளுக்கு சிறப்பு முன்னுரிமை அளிக்கப்பட்டு 20 மணி நேரம் மின்சாரம் ஒரு காலத்தில் வழங்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு 12 மணி நேரம் மின்சாரமாக அது தொடருது, மும்முனை மின்சாரம். அந்த 12 மணி நேரத்தை வச்சுதான் கோடை சாகுபடி என்பதும் குறுவையும் சாகுபடி செய்யப்பட்டது. ஆனா இந்த வெண்ணார் வடிநில கோட்டு பகுதியை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 7 ஒன்றியங்கள்ல அதுக்கான வாய்ப்பே நிச்சயமாக கிடையாது. ஏன்னா நிலத்தடி நீர் என்பது இந்த பகுதிகளில் கிடையாது. குறிப்பாக திருமருகல், நாகப்பட்டினம், கீழ்வேலூர், கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் இந்த பகுதிகளில் நிச்சயமாக நிலத்தடி நீர் என்பதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு நிலையில கொஞ்சம் கொஞ்சம் குடிநீருக்கு மட்டும் ஒரு சில பகுதிகளில் கொஞ்சம் மேல் மட்டத்தில் தண்ணீர் கிடைக்கும். அந்த தண்ணீர் கூட இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கோடையில அளவுக்கு அதிகமான பயன்பாடுகள்னால கடல் நீர் உள்வாங்கி நிலத்தடி நீர்மட்டம் மேல வந்ததனுடைய விளைவாக நல்ல நீரெல்லாம் இன்னைக்கு உப்பு நீரா மாறி போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதிகளில் தொடர்ந்து நிலத்தடி நீரை பயன்படுத்தினதும் மற்ற பகுதிகளுக்கு உள்ள இணையாக விவசாயத்தை கோடைகால தட்டுப்பாடு காலங்களில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்னாலையும் இந்த நிலத்துல கடல் மட்டத்தினுடைய கீழே வந்ததுனால உப்பு நீர் மேலே இன்னைக்கு இந்த மண்ணு கார அமில நிலை உயர்ந்து விளைச்சலுக்கு லாயக்கற்ற நிலங்களாக மாறி போச்சு. நாகப்பட்டினம் மாவட்டத்திலுடைய 1,72,000 ஹெக்டேர் நிலங்கள்ல கிட்டத்தட்ட 55% நிலப்பரப்பு விளைச்சலுக்கு லாயக்கற்ற நிலங்களாக மாறிட்டுன்னு நாங்க சொல்லல, கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகம் தன்னுடைய ஆய்வறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மண்ணுல ஒரு நல்ல வளமான மண்ணுன்னு சொன்னா 1.75% கரி இருக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த மண்ணுல இருக்கக்கூடிய கரியினுடைய கார்பன் சொல்லக்கூடிய அளவிட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா 0.3 0.5 வரைக்கும் தான் இருக்கிற நிலை இருக்கு. நிச்சயமா. அதாவது சௌதாமணி, மேலும் நம்மள்ட்ட தமிழ்நாடு விவசாய மாவட்ட துணைத் தலைவர் திரு கிரிதரன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சென்ற ஆண்டு அதாவது கர்நாடகா திறந்து விடப்பட வேண்டிய தண்ணீர்ல எவ்வளவு டிஎம்சி நமக்கு வழங்க வேண்டும், இந்த ஆண்டு எவ்வளவு திறந்து விட்டுச்சு, அதே சமயத்தில் மேட்டூர்ல இருக்கிற தண்ணிய சென்னைக்கு குடிநீருக்காக பயன்படுத்த போறோம்னு ஒரு திட்டம், ஒரு செயல்பாடு இருக்குன்னு இப்ப தகவல் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சென்ற ஆண்டு கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை ஒரு 27 டிஎம்சிக்கு மேல் கொடுக்கப்படவில்லை. மத்திய அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது பல திட்டங்களிலே. இந்த ஆண்டும் அபரிமிதமான மழை பெய்தும் உபரி நீர் தமிழகத்துக்கு வந்து சேர்ந்தது. வந்த உபரி நீரையும்
அதிகாரிகள் சரியானபடி அதை பங்கீடு செய்யாமல் வீணாக ஒரு 6-7 டிஎம்சி தண்ணீர் கடலிலே சென்றடைந்து விட்டது. இந்த 6-7 டிஎம்சி தண்ணீர் சென்னை மாநகருக்கு ஒரு ஆண்டுக்கு போதுமான குடிநீர். அந்த ஒரு ஆண்டுக்கு போதுமான குடிநீரை விரயம் செய்தார்கள். சரியான நிர்வாகம் இல்லை. 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடைமடை பகுதியிலே 1800 கோடி ரூபாயிலே ஆசிய வளர்ச்சி வங்கியின் உதவியுடன் தடுப்பணைகள் கட்டி உபரி நீரை தடுப்பதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டு இதுவரை எந்த பணியும் எந்த ஒரு பகுதியிலும் நடைபெறவில்லை. அந்த தடுப்பணைகள் கடைமடை தடுப்பணைகள் கட்டி உபரி நீரை தேக்கியிருந்தால் கூட ஓரளவுக்கு நிலத்தடி நீர் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, இரவை பாசனத்துக்கான வாய்ப்புகள் உண்டு, கால்நடைகளுக்கான குடிநீர் பஞ்சம் தீரும். அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் கோடை காலங்களிலும் மற்ற காலங்களிலும் உபயோகத்திற்கு பயன்படும். அந்த திட்டத்தை உடனடியாக மாநில அரசு செயல்படுத்தினால் இந்த 6 ஒன்றியங்களில் நிலத்தடி நீரின் தன்மை மாறும். ஓரளவுக்காக விவசாயத்திற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்தவும் முடியும். நிச்சயமாக சௌதாமணி, இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பா சில போக சாகுபடிகளுக்கு மட்டுமே இலவச மின்சாரம் வழங்குவதாகவும், அதே சமயத்தில் நாகை மாவட்டத்து நிலம் என்பது தற்போது உப்பு நிலையாக மாறிக்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. மேலும் அதாவது மத்திய அரசு கர்நாடகாவிலிருந்து வாங்கி தர வேண்டிய தண்ணீரை முழுமையாக வாங்கி தராதான் இந்த பாதிப்பு என்றும், அதாவது தடுப்பணையையும் உடனடியாக அந்த திட்டத்தையும் தீட்டி அந்த தடுப்பணை கட்ட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அரங்கத்தில் சிறப்பு விருந்தினராக டெல்டா மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் ரவீந்திரன் அவர்கள் நம்முடைய விருந்தினராக இணைந்துள்ளார். இப்போது தஞ்சாவூரில் எமது செய்தியாளர் ராபர்ட் மற்றும் ஈரோட்டில் எமது செய்தியாளர் பாபு வழங்குகின்ற அங்குள்ள நிலவரங்கள் என்ன என்பதை பார்ப்போம். தஞ்சை, நாகை, திருவாரூர் உட்பட டெல்டா மாவட்டங்களில் இப்ப சம்பா சாகுபடி நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்து கோடை சாகுபடிக்கான ஆயத்த பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வராங்க. இது பின்னிலையில பாத்தீங்கன்னா மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 52 அடியா குறைஞ்சிருக்கிறதுனால மேட்டூர் அணையோட நீர், அதாவது நீர் வெளியேற்றம் எப்போது வேணாலும் நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி விவசாயிகள்கிட்ட பரவி இருக்கிறது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பருவமழை ரொம்ப குறைவான அளவு தான் பெஞ்சிருக்கு. இதனால நிலத்தடி நீர்மட்டமும் ரொம்ப கீழே போயிருக்கு. இதனால போர் மூலியமா விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுமே ரொம்ப பரிதவிப்பான ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த நிலையை தவிர்க்கிறதுக்கு நமக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய கர்நாடகத்தில் கிடைக்க வேண்டிய இந்த 65 டிஎம்சி தண்ணீரை உடனே பெற்று தரணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம தண்ணீர் தட்டுப்பாடுக்காக ஒவ்வொரு காவேரி, அதாவது இந்த கர்நாடகத்தோட போராட வேண்டியிருக்கிறது. இதை தவிர்க்கிறதுக்கு காவேரி மேலாண்மை வாரியத்தையும் உடனே அமைக்கணும் அப்படின்னு இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளோட கோரிக்கையா இருந்து வருது. இந்த ஆண்டு மேட்டூர் அணை முழு கொள்ளளவு எட்டி பாசனத்துக்கு தண்ணி திறக்கப்பட்டது. ஆனா எந்த கடைமடை பகுதிக்கும் தண்ணி போய் சேரல. வடகிழக்கு பருவமழை சரியா பெய்யாததுனால இந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ரொம்ப குறைவா பெய்ஞ்சிருக்கு. அதனால தண்ணி எந்த பகுதியும் சரியா போய் சேரல. இப்ப நிலத்தடி நீர் மட்டம் 150 அடியில இருக்கு. அதனால இந்த ஆண்டு குடிதண்ணீருக்கு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட சூழ்நிலை உருவாயிருக்கு. இப்ப ஜனவரி 28ஆம் தேதி மேட்டூர் மூடணும். ஆனா இப்ப 20ஆம் தேதியே இப்ப ஜனவரி 20லயே மேட்டூரை மூடிட்டாங்க. அதனால இந்த ஆண்டு குடிதண்ணீருக்கு பெரிய தட்டுப்பாடு வர சூழ்நிலை உருவாயிருக்கு. அதனால கர்நாடக அரசு நமக்கு 65 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும். அந்த தண்ணியை உடனே பெற்றுத்தரத்துக்கு உரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கணும். அது மட்டும் இல்லாம காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்கிறதுக்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். மேட்டூர் அணையிலிருந்து காவிரிக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்து விடப்படுவது வழக்கமான ஒன்று. இன்னும் ஒரு சில நாட்களில் அணை மூடப்படும் என்ற தகவலும் வெளியே இருக்கு. இதனால ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் சராசரிக்கும் குறைவான மழையை பொழிந்துள்ளது. இதனால பாசன வசதி பெறும் பகுதியை தவிர மற்ற பகுதிகளில் கடுமையான வறட்சியை விவசாயிகள் பாதிப்புள்ளாயிருக்காங்க. இன்னும் தற்போது திறந்துவிடப்பட்ட தண்ணீர் சம்பா சாகுபடிக்கு மட்டுமே திறக்கப்பட்டதாலும் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை எனும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறாங்க. இதே போல பார்த்தோம் அப்படின்னா பெருந்துறை, குன்னத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கிணற்று நீர் பாசனம், ஆழ்குழாய் பாசனம் மூலம் பாசன வசதி பெற்று வருது. இந்த நிலையில விவசாயிகள் கடந்த ஆண்டு இவை அனைத்தும் வறண்டு போனதால வறட்சி பகுதியாக அறிவிக்கப்பட்டு நிவாரணங்களும் வழங்கப்பட்டன. ஆகையால இப்பகுதி முழுவதும் நிலத்தடி நீரின்றி விவசாயிகளும் பொதுமக்களும் குடிநீருக்காக இயங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு.
25 நிறுத்ததாக அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நிறுத்தம் நிச்சயமா கடுமையா பாதிக்கும். இது ஈரோடு பாதிக்கும், திருச்சி, தஞ்சாவூர், நாகூர் நிறைய எல்லா மாவட்டங்களும் பாதிக்கும். இப்ப பயிர்கள் கொஞ்சம் தான் வந்திருக்குது. எதிர்பார்த்த அளவில் வடகிழக்கு பருவமழை அறவே பெய்ய கிடையாது. இப்ப நம்முடைய அரசாங்கம் என்ன செய்யணும்னா, கர்நாடகாவில் தண்ணீர் நிறைய வச்சிருக்கிறாங்க. அந்த தண்ணீரை வாங்கி விவசாயிகளுக்கு நெல் பயிரை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றினா மட்டும்தான் உணவு பஞ்சம் வராமல் தடுக்க முடியும். இல்லாமல் அரசாங்கம் ஏதோ வேடிக்கையெல்லாம் சொல்லிச்சுனாக்க கட்சி கண்டிப்பா சொல்ற உணவு பஞ்சம் மிக கடுமையா வந்துடும். எப்படியாவது நம்முடைய முதலமைச்சர்கள் தண்ணி வாங்கி கொடுத்தா தான் விவசாயம் தப்ப முடியும். தொடர்ந்து இது குறித்து நமது அரங்க விருந்தினர் திரு ரவீந்திரன் அவர்களிடம் பேசுவோம். இப்ப நம்ம பார்த்தோம், அந்த விவசாயிகள் எல்லாம் என்ன சொன்னாங்க, நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிருக்கு, மழை அளவு குறைஞ்சிருக்கு, அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத கூட வச்சாங்க. இப்போ அடுத்ததா ஏற்கனவே தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக அங்குள்ள விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகின்ற இந்த நிலையில் நம்முடைய தமிழக அரசு மேட்டூர் அணையில் உள்ள நீரை வந்து சென்னையின் குடிநீர் தேவைக்காக பூர்த்தி செய்வதற்காக அங்கிருந்து இங்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளதாகவும் அதை செயல்படுத்த போறதாக ஒரு தகவல்கள் வந்திருக்கு. இந்த திட்டம் செயல்படுத்தக்கூடிய திட்டமா? இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே வீராணம் ஏரியிலிருந்து தண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. வினாடிக்கு 77 கனஅடி வீதம் சென்னைக்கு குடிநீராக வந்து கொண்டிருக்கிறது வீராணம் ஏரியிலிருந்து. அதுவும் கூட வந்து இன்னொரு 10 ஆண்டுகள் தான் எங்களுக்கு பாசனத்துக்கு பயன்பட்டா இருக்கும். மீதமுள்ள காலங்களில் வந்து குடிநீருக்காக அந்த ஏரி பாதுகாக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சேலத்திலிருந்து தண்ணீர் கொண்டு செல்லப்படும் என்ற திட்டம் உண்மையாக இந்த அரசு செயல்படுத்தும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்பொழுதே கிட்டத்தட்ட 21 மாவட்டங்கள் காவிரியை நம்பித்தான் குடிநீரை தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலயுமே போர்வெல் போடுறது இங்கிருந்து வேளாங்கண்ணி வேதாரண்யம் வரையும் போகுது. கிட்டத்தட்ட சென்னைக்கு குடிநீர் வருது. ஒரு 21 மாவட்டங்களுடைய குடிநீர் தேவையை காவிரி ஆற்றிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. இதே நிலைமை நீடித்தால் குடிநீருக்காக மிகப்பெரிய போரிடும் அபாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இப்ப மேட்டூர் அணையிலிருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு வரதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப வந்து 77 கனஅடி எடுத்து போறாங்க, ஒரு குறைஞ்சால் தான் எடுத்து போறாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் மேட்டூரிலிருந்து எடுத்து செல்கிற போது அதை அளவிட முடியாது. ஆக நிச்சயமாக தேவை என்பது இன்னும் கூடுதலா இருக்கும். இப்பயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 16,20,000 இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் சொல்லுவாங்க. ஆமா, 16,20,000 ஏக்கர் விளைநிலங்கள் மேட்டூர் அணை மூலமா பாசன வசதி பெறுகிறார்கள். இந்த 16,20,000 ஏக்கர் விளைநிலங்கள்ல முழுமையா சாகுபடி பண்ணல. கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் மாற்று பயன்பாட்டுக்கு போயிருக்கு. வழக்கமா குறுவை சாகுபடி ஆண்டுதோறும் 5 லட்சம் ஏக்கர் நடைபெறும். தேவையான தண்ணீர் உரிய காலத்தில் திறக்கப்படாத காரணத்தினால் அதுவும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஏக்கர் 1.25 லட்சம் ஏக்கர் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சம்பா சாகுபடி ஒரு 12 லட்சம் 14 லட்சம் ஏக்கர் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க மேட்டூரில் கிடைக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு நாம் சாகுபடி செய்து கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணையிலிருந்தும் வேறு பயன்பாட்டிற்கு தண்ணீர் எடுத்துச் செல்லப்படுவேயானால் விவசாயம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். ஏற்கனவே இப்ப பாத்தீங்கன்னா வரும் கோடை காலத்துல வந்து தண்ணீர் தேவை அதிகமாக இருக்கும். அது மேட்டூர் அணையின் நீர் இருப்பு கூட குறைவாக உள்ளதால் கண்டிப்பாக குடிநீருக்காக கண்டிப்பாக அங்கு தண்ணீர் தேக்கி வைக்க வேண்டிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மேலும் இந்த சம்பா சாகுபடிக்காக 3ஆம் போக பருவத்திற்காக தண்ணீர் தேவை என்று கேட்பது நியாயமா? பெரும்பாலும் எல்லா விவசாயிகளும் 3 போக சாகுபடி இருந்தது, இப்ப 2 போக சாகுபடி வந்தது, இப்ப 1 போக சாகுபடி நிலைமைக்கு வந்துட்டோம். இஷ்டப்பட்டு விவசாயம் பண்ண நிலை மாறி கஷ்டப்பட்டு விவசாயம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கும். ஆனால் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுவதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அவசியம் செய்ய வேண்டிய திட்டம், வரவேற்கக்கூடிய திட்டம். ஆனால் மேட்டூரை மட்டுமே மையப்படுத்தி தண்ணீரை பெற்று விவசாயம் செய்வது என்பது எதிர்காலத்தில் மாற்றப்பட வேண்டும். கிட்டத்தட்ட 39,000 ஏரிகள் குளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த ஏரிகள் குளங்கள் எல்லாம் புனரமைக்கப்பட வேண்டும், தூர்வாரப்பட வேண்டும், கரைகள் செப்பனிடப்பட வேண்டும். கிடைக்கக்கூடிய மழை நீரை இந்த ஏரிகள் மூலமாக தேக்கி வைத்து அதன் மூலம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய விளைநிலங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிலை உருவாக்க வேண்டும். மேட்டூர் அணையை மட்டுமே என்பதை மாற்றி அனைத்து பரவலாக அங்கெங்கும் நீர்நிலைகள் உருவாக்கி அதன் மூலமாக சாகுபடி செய்வதற்கான உத்திகளை இந்த அரசு கையாள வேண்டும், உருவாக்க வேண்டும். அதாவது அரசு வந்து நீர் வளத்தை வந்து அதிகரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற காரணத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. ஸ்ரீதர் சொல்லுங்க, அதாவது அங்குள்ள விவசாயிகள் வந்து அரசு செய்ய வேண்டிய பல திட்டங்களை அரசு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர்மட்ட குறைவு, பருவமழை போதிய அளவு பெய்யாதது போன்ற சில காரணங்களை எல்லாம் சொன்னாங்க. இப்போ அவங்க கிட்ட கேளுங்க, அதாவது தண்ணீர் குறைந்த அளவே தேவைப்படுகின்ற தானியங்களை இவர்கள் வந்து மாற்று பெயராக பயன்படுத்தலாமே, அதை ஏன் செய்யவில்லை? நிச்சயமாக சௌதாமணி, இப்ப வந்து அதாவது தமிழ்நாடு விவசாய மாநில குழு உறுப்பினர் திரு அதாவது பேரு சொல்லுங்க அம்பியாபதி இருக்காரு, அவர்கிட்ட நம்ம கேட்போம். இப்ப குறிப்பா வந்து இந்த தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது
நீங்க ஏன் மாற்று பயிருக்கு நீங்க அதை செய்யக்கூடாது? அந்த தண்ணி இல்லாம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பயிரை பயிரிட்டு உங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கிட்டா அதுக்கு என்ன மாதிரி செய்யலாம்? நீங்க இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நெல்லை நம்பி தான் வாழ்ற பகுதி. அதை தவிர வேற எதுவும் மாற்று பயிர் பண்ண முடியாது. அதுவும் அந்த காலங்களில் வருகிற மழை காலங்களில் அதையும் காவேரி வர தண்ணியும் சேர்த்து வச்சுதான் இந்த பகுதியில அந்த நில பகுதியில நெல் சாகுபடி செய்கிறாங்க. இதை தவிர மாற்று பயிருக்கான வாய்ப்புகள் இந்த பகுதிக்கு ஏற்றதாக மண்ணுகள் வளம் கிடையாது. அதை வச்சுதான் நம்ம இந்த பகுதியை தொடர்ந்து செயல்பட்டு விட்டுருக்கோம். அதனாலதான் இந்த பகுதியில் அதை தவிர வேற எதுவும் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது தான் அதுல உள்ளது. நெல்லை தவிர இந்த பகுதியில் வேற எதுவும் சாற்று சேகரிக்க வாய்ப்புகள் கம்மி தான் என்பதுதான் அதுல உள்ள விஷயம். அதனால அந்த காவேரி பகுதியில நம்பிதான் இந்த பகுதியில வேற வழி கிடையாது. இயற்கையில நம்ம இந்த நாகை மாவட்டத்தை பொறுத்தவரை இயற்கை இடர்பாடு மாவட்டமா இருக்கிறதுனால மாற்று பயிர் பண்ணா அழிந்து போய்விடும். நெல்லை தவிர வேற மாற்று வழிக்கு வழி கிடையாது. இயற்கை இடர்பாடு மாவட்டம் தொடர்ந்து அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு விவசாயம் தொடர்ச்சியா சொல்லிக் கொண்டு இருக்கு. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் வெள்ளம், புயல், வறட்சி மற்றும் சுனாமி போன்ற பயங்கரமான தாக்குதலை உண்டாக்கி அதையும் மீறி தான் விவசாயத்தை செய்து தொடர்ச்சியான மக்களுடைய நாகை மாவட்டத்தை பொறுத்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பது ஆண்டாண்டு காலத்தில் வெவ்வேறு வடிவங்கள் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது இந்த பகுதி. அதனாலதான் விவசாயிகள் தொடர்ச்சியாக நாகை மாவட்டத்தில் காவேரி டெல்டா மாவட்டத்திலே மிகவும் மோசமாக பாதிக்கப்படுற மாவட்டமாக இருக்கிற மாவட்டம் என்றால் நாகை மாவட்டம் தான். அதுக்கு காரணம் என்றால் கடமடையான ஒரு பகுதி. அதே குறிப்பாக சொல்லப்போனால் வெறும் காவேரி நம்பியே வாழ்கிற மாவட்டத்திலே நாகை மாவட்டத்தில் ஒரு 3 ஒன்றியங்களை தவிர பாக்கி அனைத்துமே காவேரி நம்பியே வாழ்கிற மாவட்டம். தொடர்ந்து அதை தொடர்ச்சியாக விவசாயத்தை நம்பியே வாழ்ற பகுதியாக தான் அந்த விவசாயம் தான். அதை நம்பி வாழ்ற விவசாயிகள் இருக்காங்க. அதை நம்பி வாழ்ற லட்சக்கணக்கான பல லட்சமான விவசாய தொழிலாளர்கள் அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இங்க ஒரு மோசமான நிலைமைக்கு நாகை மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு என்றால் அதுக்கு அரசாங்கம் தொடர்ச்சியான எடுக்கின்ற ஒரு மோசமான பகுதி. தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் இருக்கிற பெரிய விஷயம் என்னவென்றால் அந்த சற்றுகள் அந்த பகுதியில் இந்தியா தேசம் விடுதலானதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இன்னமும் மோசமான நிலைமையில தான் இருக்கு. அதுக்கு இந்த அரசாங்கம் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சிகள் பண்ணாலும் தொடர்ந்து போராடிக்கிட்டு தான் இருக்கு தமிழ்நாடு விவசாயம். இன்னும் குறிப்பாக பாத்தீங்கன்னா வெண்ணாறு வடிகால் பகுதியில் பார்த்தா குறிப்பாக அது காவேரி டெல்டா பகுதியில் பூரா இந்த கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்ட பகுதியில் இருந்தா கூட குறிப்பா நான் நாகை மாவட்டத்தில் பொறுத்து வெண்ணாறு வடிகால் பகுதியில் கடுமையான ஒரு பெட்டம்கள் அமைக்கப்படணும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு விவசாயத்தை கோரிக்கை வச்சுட்டு இருக்கு. அதன் மூலமாச்சு நீர் ஆதாரங்கள் குடிநீருக்கான ஒரு குறைந்தபட்சம் அதுல என்ன சாகுபடி பண்ணாட்டா கூட பரவாயில்ல. எங்களுடைய வாழ்வாதாரமா இருக்க ஒரு குடிநீர் கூட இன்னைக்கு மோசமான நிலைமையில எங்களுடைய துணை ஒரு பகுதியாக நாங்கள் ஆடு மாடுகளை வச்சு ஒரு வாழ்வாதாரமாக செயல்பட்டு இருக்கிற இந்த விவசாயிகளுடைய அந்த பகுதி மக்களுடைய அந்த 3 மாதம் கழிச்சு மிச்ச மாதங்கள்ல நாங்கள் செயல்படுறதுக்கு மிக பிரச்சனையாக இருக்கிறது. அதாவது அரசாங்கம் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? அதாவது இந்த இதுக்கு விவசாயிகளின் பிரச்சனைக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தா இந்த பிரச்சனை தீரும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. அரசு எனக்கு முன்னாடி சொன்ன விவசாய சங்க தலைவர்கள்லாம் சொன்னது மாதிரி தடுப்பணைகள் கட்டணும், நிலத்தடி நீர் குறையாம இருக்கிறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அரசுகள் செஞ்சு கொடுத்தாதான் இங்க நல்ல முறையில் விவசாயிகள் விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதுவும் இல்லாம இப்ப நான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறதுனால இப்ப விவசாயிகளை விட இந்த குத்தகை விவசாயிகள் ரொம்ப பாதிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த போன வருஷம் சரியா தண்ணி இல்லாதனால விளையல. ஆனா இந்த வருஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூச்சிகள் தாக்கி அதிகமா இருக்குது. இப்ப மஞ்சள் நோய் விழுந்திருக்குது. அடுத்தது சூறை நிறைய விழுந்து இந்த வருஷம் மகசூல் ரொம்ப மோசமா போயிட்டு. அதுக்கப்புறம் என்ன நெல்லில் பழம்னு சொல்லிட்டு ஒரு நோய் விழுந்திருக்கு. இது நம்ம விற்பனை கொண்டு போனா அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால விவசாயிகள் நெல்லை விற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப பாதிச்சுட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து விவசாயிகள் மேல மேல பாதிச்சுட்டு இருக்கனால அவங்களோட வாழ்வாதாரமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நிச்சயமா இப்ப அரசு எடுக்க வேண்டிய இறுதி கட்ட நடவடிக்கையை நீங்க என்ன முன்வைக்க விரும்புறீங்க விவசாய சங்க சார்பா? அரசாங்கம் என்பது இந்த பகுதியில் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 1200 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. ஆனா இந்த ஆண்டை பொறுத்தளவுக்கு 30% மழை குறைவு, அது வேறு. ஆனா இருக்கின்ற மழை நீரை கொண்டு இஸ்ரேல்ல 600 மில்லிமீட்டர் பெய்கிற மழையை கொண்டு அந்த நாடு இன்னைக்கு உலக அளவுல முன்னணியில இருக்கு. ஆனா 1200 மில்லிமீட்டர் மழையும் மேட்டூர்ல இருந்து காவிரியில இருந்து ஒரு ஆண்டுக்கு 180 to 200 டிஎம்சி தண்ணீர் கிடைத்தும் நம்மளால இந்த விவசாயத்தை மற்ற கோடை காலங்களில் செய்ய முடியல. அதுக்கு காரணம் இந்த நீரை சேமிக்கக்கூடிய வழிவகைகள் உருவாக்கப்படாமல் இருக்கிறது. இதுக்கு அடிப்படை காரணம் வருகின்ற மழை நீரையும் வெள்ள நீரையும் நிலத்துக்குள்ள செறிவிட்டக்கூடிய நீர் சேமிப்பு ஆதாரங்களை முதல்ல உருவாக்கணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 40,000க்கும் மேற்பட்ட ஏரி, குளங்கள்
கணக்குப்படி அளவீடுபடி தூர்வாரப்படணும். சும்மா பெயரளவுல தூர்வாரணும், நம்ம நிதியை ஒதுக்கணும், செலவு பண்ணோம் அப்படின்னு கணக்கு எழுதி எடுத்துக்கிட்டு இருந்தா அதனாலதான் கடந்த 20 ஆண்டுகள்ல நாம் மிகப்பெரிய அளவுல நம்ம தோத்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால ஏரி குளங்கள் ஆறுகள் தூர்வாரப்படணும். காவிரியில குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல 28 ஆறுகள் கடமடையில சேருது. அதுக்காக ஆசிய வளர்ச்சி வங்கியினுடைய நிதியை கொண்டு கடனில் கொண்டு உருவாக்கக்கூடிய கட்டமைப்புகளை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கான அலுவலகம் தஞ்சாவூர்ல திறக்கப்பட்டு இப்ப பணிகள் தலைஞாயிறு பகுதியில் மேற்கொள்றாங்க. அந்த பணிகள்ல முழுமையாக இந்த பகுதியினுடைய விவசாயிகளை ஒன்றிணைத்து அந்த விவசாயிகளுடைய தேவை அடிப்படையில் எந்தெந்த இடத்துல எந்த கட்டமைப்பு எந்த பணிகளை மேற்கொள்ளணுமோ அதுக்கான திட்டங்களை முதல்ல வகுக்கணும். நிச்சயமா சௌதாமணி, நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க. அதாவது குறிப்பா என்ன சொன்னாங்கன்னா, நாகை மாவட்ட அதாவது கடைமடை பகுதியான இந்த டெல்டா பகுதியில இருக்கிற மண் மாற்று பயிருக்கு ஏற்றது இல்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் தண்ணீர் தேங்கி வைக்கப்படும் இந்த ஷட்டர்லாம் இப்ப மிகவும் மோசமான நிலையில இருக்கு. இதை உடனடியாக சரி செய்யணும்ன்றாங்க. அது மட்டுமல்ல, மேலும் அந்த நீர் தேக்கத்துக்கான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் பிரதான கோரிக்கையா இருக்குது. தற்போது இங்கு உள்ள இந்த தண்ணீர் எல்லாம் வற்றி வருகிறது. இன்னும் அதாவது இன்னும் 4 மாதத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த கால்நடைகளுக்கு தண்ணீர் கிடைப்பது பெரிய அரிதாக இருக்கிறது. சௌதாமணி, அதாவது ஸ்ரீதர், அங்குள்ள விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், காவிரி கடைமடை பகுதிகளில் நெற்பயிரை தவிர மற்ற பயிர்கள் பயிரிடுவதற்கான உகந்த சூழ்நிலை அங்கு காணப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அடுக்கிக் கொண்டே செல்கிறார்கள் அரசுக்கு. இவையெல்லாம் கண்டிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து நமது அரங்க விருந்தினர் திரு ரவீந்திரன் அவர்களிடம் பேசுவோம். இங்கு உள்ள விவசாயிகள் சொன்னதெல்லாம் கேட்டீங்க. அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க, அரசு என்ன செய்யணும் எதிர்பார்க்கிறாங்க அப்படிலாம் நீங்க கேட்டீங்க. இப்ப பாத்தீங்கன்னா, மாநில பருவ மற்றும் மேற்பரப்பு நீர்வள விவரக்குறிப்பு மையங்கிற ஒரு அமைப்பு சமீபத்தில் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் 24 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை வச்சிருக்காங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த விவசாயிகளின் கோரிக்கை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நீங்க இறுதியா என்ன சொல்றீங்க? அவங்களுடைய கோரிக்கைக்கு அரசு என்ன செய்ய வேண்டும்? இதற்கு தீர்வாக என்ன செய்யப்பட வேண்டும்? முதல்ல பொதுமக்களுக்கு நீர் சிக்கனம் என்பதை விழிப்புணர்வு உருவாக்கணும். நீர் தேவைங்கிறது இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. 21 லட்சம் ஆழ்குழாய் கிணறுகள் நம்ம தமிழ்நாட்டில் இயங்கிட்டு இருக்கு. குறிப்பா அதுல 14 லட்சம் ஆழ்குழாய் கிணறுகள் டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்திற்கு பயன்பாட்டில் இருக்கு. சராசரியா அதாவது ஒரு ஏக்கர் நிலம் சாகுபடி செய்வதற்கு 1240 மில்லிமீட்டர் தண்ணி போதும். நாற்றாங்கால் படிக்கு 40 மில்லிமீட்டர், 200 மில்லிமீட்டர் நிலத்தை பண்படுத்துறதுக்கு, பயிரை காப்பாற்றுவதற்கு 1000 மில்லிமீட்டர் தண்ணி இருந்தா போதும். ஆனால் தற்பொழுது நாங்கள் கூடுதல் தண்ணீரை தான் நாங்கள் பயன்படுத்தி வீணாக்கிட்டு இருக்கோம். அதுல மகசூலும் குறையுது. ஆக நில நிர்வாகம் ஒருபுறம் இருந்தாலும் கூட அவசியமாக நீர் நிர்வாகம் அந்தந்த பயிர்க்கேற்ற வகையில் விவசாயிகள் அறிந்து கொள்ள செய்ய வேண்டியது மிகப்பெரிய அவசியம். தண்ணீர் பிரச்சனை பொறுத்தளவு மழை நீரை செயற்கை முறையில் பூமிக்கடியிலே செறிவூட்டக்கூடிய ஆழ்குழாய் கிணறுகள் அமைத்து அந்த திட்டத்தை உருவாக்கப்பட வேண்டும். அரசாங்கம் என்ன பொறுத்த மட்டும் விவசாயத்தில் பல வீழ்ச்சிகள் இருந்தாலும் கூட நீர் ஆதாரம் என்பதை அரசு கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதாவது விவசாயிகளுக்கு நில நிர்வாகத்தை விட நீர் நிர்வாகம் எப்படி செய்வது, நீரை எப்படி சீக்கிரமாக பயன்படுத்துவது என்கிற ஒரு விழிப்புணர்வை அரசு மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதும், அதாவது உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு மக்களுக்கு தேவையான நீர் ஆதாரங்கள் சரிவர செய்யப்பட வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தாக பார்க்கப்படுகிறது. நேர்களே, பருவமழையை பொய்த்தல், அண்டை மாநிலங்களில் அலட்சிய போக்கு, நிலத்தடி நீர்மட்டம் சரிவு போன்ற பல்வேறு காரணங்களால் விவசாயம் வீழ்ச்சியடைகிறது. இதனை சரி செய்வதற்காக வீணாகின்ற மழை நீரை சேமிப்பதற்காக அரசு வழிவகை செய்ய வேண்டும். அண்டை மாநிலங்களிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெறுவதற்கான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து அரசு முடிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை நாம் பார்த்தோம். அவர்கள் அரசு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பட்டியலை முன்வைத்தார்கள். அந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இதுவே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் கள தகவல்களை வழங்கிய சேலம் செய்தியாளர் சுரேஷ் பாபு மற்றும் நாகை செய்தியாளர் ஸ்ரீதர் மற்றும் அரங்கத்தில் இங்கு வந்திருந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த டெல்டா மாநில விவசாய சங்க தலைவர் ரவீந்திரன் அவர்களுக்கும் தந்தையின் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த செய்தி தொகுப்பினை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.